ஒரு காட்டுல 3 கரடி குட்டிங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சான். அப்போ அவங்க அம்மா ஒரு கூடை நிறைய ஆப்பிள்களை கொண்டு வந்து 3 குட்டிகளையும் பார்த்து சொல்லிச்சுதான், பசங்களா, இதுல 17 ஆப்பிள்கள் இருக்கு. இத நான் சொல்ற மாதிரி வெட்டாம உங்க 3 பேருக்குள்ள பங்கு வச்சுக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிச்சுதான். சரிம்மா, நாங்க வெட்டாம பங்கு வச்சுக்கிறோம். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், பெரியவனே, இந்த 17ல பாதியை நீ எடுத்துக்கலாம். 2வது உள்ளவனுக்கு இதுல 3ல ஒரு பங்கு ஆப்பிள கொடுத்துரு. கடைக்குட்டிக்கு 2வது உள்ளவன் எடுத்ததுல 3ல ஒரு பங்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டதும் 3 கரடி குட்டிக்கும் ஒரே குழப்பமாயிட்டான். எப்படிரா 17 ஆப்பிள்ல பாதி கண்டுபிடிக்கிறது? இதை பார்த்துட்டே இருந்த முயல் குட்டி அந்த கரடி குட்டிங்கிட்டலாம் போய் கேட்டுச்சுதான், என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ கரடி குட்டிங்க அவங்க அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிச்சுதான். முயல் குட்டியும் கொஞ்ச நேரம் யோசித்துட்டு, எனக்கு ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சுதான். உடனே இந்த கரடி குட்டிங்க பக்கத்து மரத்துல இருந்து ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து கொடுத்துச்சுதான். அப்போ என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு, உங்க அம்மா கொடுத்த கூடையில 17 ஆப்பிள் இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கு? 18 இருக்கு. பெரியவனே, நீ பாதி ஆப்பிள் எடுக்கணும்னு சொன்னாங்க. 18ல பாதி எத்தனை? 9 ஆப்பிள் நீ எடுத்துக்கோ அப்படின்னு முயல் சொன்ன உடனே பெரிய கரடி குட்டி 9 ஆப்பிள் எடுத்துச்சான். நடுவுல உள்ளவனை பார்த்து, உனக்கு 3ல ஒரு பங்கை எடுக்க சொன்னாங்க. அப்போ 18 3 பங்கா வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு பங்குல 6 ஆப்பிள் இருக்குமா, நீ 6 ஆப்பிள் எடுத்துக்கோ அப்படின்னு முயல் குட்டி சொல்லிச்சுதான். நடுவுல உள்ளவன 6 ஆப்பிளை எடுத்துக்கிட்டானா. கடைக்குட்டி பாவம் போல பார்த்துட்டு இருந்துச்சான். அப்ப கடைக்குட்டியை பார்த்து சொல்லிச்சுதான், நடுவுல உள்ளவன்ட்ட 6 ஆப்பிள் இருக்கா, அதுல 3ல ஒரு பங்கு உங்க அம்மா உன்னை எடுக்க சொன்னாங்க. 6 3 பங்கா பிரிச்சனா ஒரு பங்குல 2 ஆப்பிள் இருக்குமா, நீ கடைக்குட்டி பிள்ளைல, அதனால உனக்கு 2 ஆப்பிள். என்ன பசங்களா, உங்களுக்கும் சந்தேகம் வருதுல? 17 ஆப்பிளை பங்கு வைக்கிறதுக்கு பதிலா 18 ஆப்பிளை வச்சு எப்படி பங்கு வச்சது அப்படின்னு தானே? நான் சொல்றேன் கேளுங்க. பெரியவனுக்கு பாதி பங்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை நம்ம பின்னத்துல எப்படி எழுதலாம்? 1/2. நடுவுள்ளவனுக்கு 3ல ஒரு பங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை பின்னத்துல எப்படி எழுதலாம்? 1/3. கடைக்குட்டிக்கு 3ல் ஒரு பங்குல 3ல் ஒரு பங்கு. அப்போ அதை பின்னத்துல எழுதும் போது எப்படி வரும்? 1/9. இப்போ 2, 3, 9 இந்த 3 எண்களையும் மீதி இன்றி வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் 18. அதுதான் அந்த 18 ஆப்பிள். இப்போ 18 2ஆல வகுக்கும் போது 9. அதுதான் மூத்தவனுடைய பங்கு, பாதி பங்கு. 18 3ஆல வகுக்கும் போது 6. அதுதான் 2வது உள்ளவனுடைய பங்கு. 18 9ஆல வகுக்கும் போது 2. அதுதான் கடைக்குட்டியோட பங்கு. இப்போ 9, 6, 2 இந்த 3ஐயும் கூட்டி பாருங்க, 17 ஆப்பிள் வருதா?